குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லெமன் ரசமும் மீன் பொளிச்சது ரெண்டும் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு துவரம்பருப்பும் தக்காளியும் வேக போடணும். நான் வந்து இதில் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து சும்மா கழுவி வச்சுருக்கேன். இதை நான் குக்கரில் சேர்த்துறேன். இதுக்கு ஒரு 4 தக்காளி பழம். 4 தக்காளினா சின்ன சின்னதாக இருந்துச்சு, இந்த சைஸ் தான் இருந்துச்சு, அதனால 4 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க, போதும். தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேன், போதும். இப்போ சும்மா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அது பொங்கி ஊற்றாமல் இருக்கணும், அதுக்காக. இப்போது குக்கரை நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். இந்த ரசம் வந்து தாராளமாக 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் வைக்கிறேன். நான் வந்து மீன் பொளிச்சதுக்கு வந்து வெளை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய மீன், ரெண்டும் சேர்ந்தே 1 கிலோ இருந்துச்சு. இப்போது இந்த மீனில் தான் நான் பொளிச்சது செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மசாலாவுக்கு ஒரு 10 பல்லு பூடு, ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதில் காஞ்ச மிளகா, வரமிளகா 10, காஷ்மீரி மிளகா 10 எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். மசாலா கொஞ்சம் கூட தான் அரைக்கிறேன், அது எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன், எதுனா சாஃப்டாக நல்லா சீக்கிரமாக வெந்து சாஃப்டாயிரும். இந்த தண்ணியவே ஊற்றி அரைக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் சேர்த்துட்றேன். 3/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், இதையும் சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி நம்ம மீனில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக இதை முதல்ல அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைக்கணும். மசாலா பேஸ்ட்டு நல்லா இந்த அளவு நைஸாக அரைச்சிருக்கேன், பாருங்கள், இந்த அளவு அரைச்சிருக்கேன். இப்போது மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நான் சேர்க்குறேன். இப்போது இந்த மசாலாவில் மட்டும் தேவையான அளவு உப்பு. இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூன் தானே, 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மீனாக இருக்கா, இதில் வந்து நம்ம சின்னதாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவு போட முடியுமோ அந்த அளவு போடுங்க. கொஞ்சம் தள்ளியே போடுங்க, ரொம்ப ஒட்டி போட்டுற வேண்டாம். மீனில் கோடு போட்டுருங்க, அதான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுலேயும் போட்டு இப்போது மசாலாவில் நம்ம மீனை போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். அந்த மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா மசாலா தடவிட்டேன். இதில் இப்படியே நம்ம மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். இப்போது ரசத்துக்கு நம்ம இந்த மிளகு சீரகம் முணுக்கி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, சீரகம் ஒரு ஸ்பூன், 1 டீஸ்பூன், இது வந்து சின்ன ஸ்பூனு. மிளகு கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுறேன் நான், கொஞ்சம் கூட தான் இருக்கணும் காரம். இதை ஒன்றும் பாதியமாக நுணுக்கிடலாம். மிக்சியில் போடக்கூடாது, மிக்சியில் போட்டால் வலுவலுன்னு ஆயிரும், அதனால் அப்படியே கல்லில் வச்சு இது பண்ணிடலாம். இந்த அளவு நுணுக்கி பாருங்கள், இந்த அளவு தட்டி எடுத்துருக்கேன். இதை தனியாக வச்சிடலாம். இந்த ரசத்துக்கு நம்ம பூண்டு சேர்க்க போகிறதில்ல, பூண்டு சேர்க்குறதில்ல, வெறும் இஞ்சி தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். பருப்பு தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு, இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ தக்காளியை நம்ம லேசாக மசிச்சுட்டு தக்காளி எடுத்துடலாம். பருப்பை மட்டும் லேசாக 1-2 அப்படியே மசிச்சு விட்டுறலாம்.
ரெண்டும் கரெக்டான அளவில் தான் இருக்குது. லேசாக கரண்டி வச்சு இப்படி லேசாக ஒரு கிண்டுனா பருப்பு மசிஞ்சிடும். ரொம்ப மசிக்க வேண்டாம். 1-2 பருப்பு தெரியணும், அதான் நல்லாயிருக்கும். நான் இந்த அளவு தான் மசிச்சிருக்கேன். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். இதை தனியாக ரசம் தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கசப்பாயிரும். வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. இப்போது நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறலாம். கருவக்கூடாது, வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். நம்ம பருப்பு தண்ணி இதையும் ஊற்றிடலாம். இதையே கொஞ்சம் லேசாக கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். ஆனால் ரொம்ப கொழன்னு இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போது இது லேசாக நுர கட்டி அப்படியே லேசாக பொங்குற மாதிரி பொங்கி நுர கட்டி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் நுர கட்டி வரல. இதில் நான் கடையில் வாங்கினா ரசப்பொடி தான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு நுர கட்டி வரவும் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை இதில் ஊற்றக்கூடாது. நான் அதுக்கு இந்த ஒரு சட்டியில் நம்ம கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு 1.5 லெமன் ஊற்றுறேன். தண்ணி எவ்வளோ வருதுன்னு தெரியல. சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால நான் 1.5 சேர்க்குறேன். இப்போ நம்ம இந்த ரசத்தை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். நான் அடியில் கொஞ்சம் குழ நிற்கிது. இதை இப்படியே நம்ம மூடி வச்சிட்டா தான் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இதோட கொத்தமல்லி ஃப்ளேவர் அந்த லெமன் ஃப்ளேவரோட ரசம் சூப்பராக இருக்கும். தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறவங்களா இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போது எண்ணெயை ஊற்றிடலாம். மீன் நல்ல பெரிய பெரிய மீன், அதனால் கொஞ்சம் கூட தான் ஊற்றுறேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம மீனை வச்சிடலாம். எப்படி இவ்வளோ பெரிய மீன் பொரிச்சு எடுக்க போகிறேன்னு தெரியல. இது மேலே கொஞ்சம் மசாலாவை வச்சு விடுவோம். கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்குவோம். மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் லேசாக தூக்கி மட்டும் விடுறேன், ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மசாலா அரைச்சி சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது திருப்பி விட்டு பார்க்கலாம். பெரிய மீனாக இருக்கிறதுனால இன்னொரு கரண்டி வெந்துருச்சு. இந்த சைடும் நல்லா வேகட்டும். இதுக்கு மேலே நான் சும்மா லேசாக மசாலாவை வச்சு வைக்கிறேன், ஏன்னா இன்னொரு தடவை திருப்பி விடுவோம்ல. மீன் நான் 2 பக்கமும் மாற்றி மாற்றி எடுத்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மீனை எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனை எடுத்துடுறேன். நீங்கள் வந்து மிளகா உங்களுக்கு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அரைக்க நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அதோட சேர்த்து அரைச்சிருங்க. பொளிச்சது மசாலா செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் தான், நான் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேன்.
ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும், அதுக்காக தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொளிச்சது சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் 3/4 பாகம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளி இதில் சேர்த்துறேன். 2 சைடும் மசாலா தடவணும், அதுக்காக தான் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். இது ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். மசாலாவுக்கும் சேர்த்து தான் சேர்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம மீன் வறுக்கிறதுக்கு அரைச்சோம்ல மசாலா, அதை தான் சேர்க்க போகிறேன். அதனால் வேறு எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், மல்லித்தூளோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக அரைச்சேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவு வதங்கினா போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக தான் வைக்க போகிறோம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வேறு மசாலா எதுவும் சேர்க்கலை. நம்ம மீன் அரைச்சோம்ல அந்த மசாலாவை தான் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, 2 ஸ்பூன். இப்போது இதை நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி. கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி, அடிக்கடி வளர்றேன். கொஞ்சமாக தண்ணி, மசாலா பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போது இது நல்லா வேகட்டும். மசாலா நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா எண்ணெய் கசிஞ்சு எல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொத்தமல்லி தலையை தூவிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 லெமன் இதை மட்டும் புழிஞ்சிடலாம். மீனுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், அதனால் ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு எடுத்துடலாம். இது 2 பெரட்டு பெரட்டிட்டு இப்போது மசாலாவும் ரெடி. அடுத்தது மீனை வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து வாழையில் வச்சு கட்டி நம்ம திருப்பி தோசைக்கல்லில் வேக வைக்கணும். அதுக்கு வாழையில மடிக்க வரணும், அதுக்காக தான் நம்ம திருப்பி லேசாக சுட்டு எடுத்துக்கிறோம். வாழைலையை இப்படி சூடு காமிச்சா இலை ஈஸியாக மடிக்கிறதுக்கு வரும், உடையாமல். இலையை நான் பிளேட் மேலே தான் வச்சுருக்கேன். இதில் அடியில் கொஞ்சம் மசாலா, மீனுக்கு தேவையான அளவு அடியில் கொஞ்சம் மசாலா வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு மீன் தூக்கி வச்சிடலாம். பார்த்து முழுசாக அப்படியே வைக்கணும். இப்போ இதுக்கு மேலே மசாலா, உள்ளெல்லாம் கொஞ்சம் மசாலாவை நல்லா திணிச்சு விட்டுடலாம். இப்போது இதை நம்ம நல்லா மடித்து கட்டிடலாம். இந்த நாரை வச்சு, இந்த வாழையில நாரை வச்சே கட்டிடலாம். எனக்கு சும்மாவே கை நடுக்கும், இது கட்டுறது கூட வர மாட்டேங்குது. 2 பக்கம் வச்சுருக்கேன், ஏன்னா சீக்கிரம் வேகணும், சின்ன தவாவாக இருக்கிறதுனால. இதில் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் இலையை வச்சு சுடணும். 2லையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த வாழைலையை மடித்ததை இதில் தூக்கி வைக்கிறோம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுற்றி எடுக்கணும். வாழைலையோட இதையும் வச்சிடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம நல்லா சுட்டு எடுப்போம்.
வேகட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் கிட்ட திருப்பி திருப்பி விட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்ம மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்கு. ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. மீன் பொரிச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட நம்மளோட லெமன் ரசமும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லெமன் ரசம், மீன் பொரிச்சது இது ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.